Hello learners, this is for you to master your IAS preparation and my name is Kannan Periyanayagam and I represent IASR IAS Academy Thiruvannamalai. Thiruvannamalai IAS Academy. Yes, 100% national standard la IAS program வந்து நம்ம திருவண்ணாமலையில நம்ம முத பண்ணிட்டு இருக்கோம் and offline online திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம மற்ற இடங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ரோக்ராமும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம third question from the 2024 prelims PYQ series பார்த்துட்டு இருக்கோம். A series தான் பார்த்துட்டு இருக்கோம். alright, so இப்போ நம்ம third question சால்வ் பண்ணலாம் and முக்கியமா இந்த question எந்த சோர்ஸ்ல இருந்து கேட்கப்பட்டது, இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும், சோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணிக்கலாம் and அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். alright, so this is 2024 prelims question number 3 from the A series question bank. Consider the following: 1. Pyroclastic debris, ash and dust, nitrogen compounds, and lastly fourth one sulfur compounds. நாலு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. How many of the above are products of volcanic eruptions? எரிமலை வந்து வெடிக்கும் பொழுது இந்த கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து எதெல்லாம் வெளியே வர வாய்ப்புகள் உள்ளது, ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரிசோர்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து 100% asked from the fundamentals of physical geography book. Okay, and I have the resource here. I would like to show it to you. So this is the I think chapter 3 from the fundamentals of physical geography, and the topic is interior of the earth. All right, as you can see here, this picture are very informative in nature. So என்ன சொல்றாங்க, பேசிக்கலி எர்த் பார்த்தீங்கன்னா crust இருக்கும், crustக்கு கீழே mantle இருக்கும். alright, and then you have this core and solid. இப்போ இந்த crustக்கு கீழே இருக்கிற mantle இருக்கு பார்த்தீங்களா, upper mantle ஏரியாவில் ஒரு shallow zone இருக்கும், ஒரு weaker zone இருக்கும். அந்த weaker zoneக்கு பேர் தான் asthenosphere. இந்த asthenospheresல இருந்து தான் உங்களுக்கு magma வந்து it comes out to the crust. alright, so this is the source. so இந்த question கண்டிப்பா நம்ம 100% ஜியோகிராஃபி புக்ல இருந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க தரோவா ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இங்க வந்து சம் போர்ஷன் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், கரெக்டா? ஸோ இந்த வால்கனிக் எரிப்ஷன் நடக்கும்போது அந்த எரிப்ஷன் எல்லாமே மேண்டலுக்கு அப்பர் மேண்டல் இருக்கிற ஆஸ்தனோஸ்பியர்ல இருந்த போர்ஷன்ல இருக்கிறது தான் வெளியே வருது. சரி, என்னென்ன வெளியே வருதுன்னு நம்ம இதுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ், ஆஷ் அண்ட் டஸ்ட், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். இப்போ புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம புக்ல படிக்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கவனிக்கணும், அதுதான் இங்க வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரைட், ஸோ அதுல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வெளியே வரும், வால்கனிக் எரிப்ஷன் போது ஆஷ் அண்ட் டஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு, and then pyroclastic debris mention ஆயிருக்கு, nitrogen compounds mention ஆயிருக்கு, and so sulfur compound mention ஆயிருக்கு, and they have just added volcanic bombs. அதுமே வந்து வரும், ஆனா இந்த क्वेश्चनல அத ஆட் பண்ணல. so just again stressing உங்களுடைய fundamentals, that is NCERT books, முக்கியமா ஜியோகிராஃபில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா probably I think you will attend this question correctly. சரி, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது 75 to 80 கொஸ்டின்ஸ் உங்களால மார்க் பண்ண முடியல அப்படின்னா you have to take higher risk. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது மோஸ்ட்லி ஆல் தி அபவ் போடுங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆல் தி அபவ் போடுவீங்க. alright, so the answer is all four. All four is the product that comes from a layer called asthenosphere, which is part of upper mantle. ஸோ அந்த மேக்மான்னு சொல்லக்கூடியது எர்த் கிரஸ்டுக்கு வர வரைக்கும் அது வந்து அந்த ஆஸ்தனோஸ்பியர்ல இருந்ததுன்னா அது மேக்மான்னு சொல்லுவோம். அந்த மேக்மா வந்து எர்த் கிரஸ்ட்ல வரும்போது அதை வந்து லாவான்னு சொல்லுவோம். alright, so this is the information. I hope, I think this resourceful video is really helpful for you. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின், அந்த கொஸ்டின் எந்த ரிசோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க, அந்த கொஸ்டினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ தயவுசெய்து இந்த கொஸ்டினை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு அதே சாப்டர்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி படிச்சீங்கன்னா I think your preparation will become very easier. So this is Kannan Periyanayagam signing off for our academy, that is IASR IAS Academy in Thiruvannamalai. If you want to sincerely give an attempt for your IAS in Thiruvannamalai offline and online anywhere, you have to call us
to this number, that is 75500 7212. So I will meet you in the next video. Thank you.